Flavours. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். முருங்கை கீரை முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா கீரை வந்து விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் வந்து இந்த பொரியலுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால தவறாமல் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சூடாயிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு வரமிளகா நான் சேர்த்துக்குவேன். நீங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும்னா 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஒரு கட்டு முருங்கைக்கீரையை அந்த இலைகளை மட்டும் ஆஞ்சு நான் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து மரத்துலேருந்து டைரெக்டாக பறித்த ஃப்ரெஷ்ஷான இலைகள். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் வந்து அயன், கால்சியம் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதனால வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் வந்து இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இனி இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கீரைக்கு நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு நிறமே மாறிடும், அதோட சத்துக்களும் போயிடும். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து நல்லா கம்மியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு தெரியாமல் நிறைய உப்பு சேர்த்துற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா ரீட்டைன் ஆகும், அதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நம்ம சேர்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வற்றி நல்லா வதங்கி வந்துருச்சு. கீரை வந்து எப்போவுமே ரொம்ப நிறம் மாற விடக்கூடாது. லைட்டாக நிறம் மாறுறது வரைக்கும் தான் நம்ம வதக்கிக்கணும். இதுக்கு கூடவே நான் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. ஃபஸ்ட்டே கீரைக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சரியாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். தேங்காய் இல்லாமலே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காயும் வதங்கிடுச்சு. நம்மளோட கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சத்தான அயன், கால்சியம் எல்லாமே நிறைஞ்ச முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணதுன்னு பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.